நாங்க நியூசிலாந்துல இருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரத்தை நோக்கி சென்றடைந்தோம். உலகத்திலேங்க அதிக போட்டோ எடுக்கப்படுற கட்டிடங்கள்ல ஒன்னான சிட்னி ஓப்ரா ஹவுஸுக்கு போனாங்க நாங்க. அதுக்கு பக்கத்துலங்க சிட்னி ஹார்பர் பிரிட்ஜும் நகரத்தோட அடையாளமா கம்பீரமா நிக்குதுங்க. சிட்னினா நவீன நகர வாழ்க்கையும் இயற்கையும் சேர்ந்தது ஒன்றுதாங்க. அழகான கடற்கரைகள், பரபரப்பான தெருக்கள், விதவிதமான பண்பாட்டு நிகழ்ச்சிகள், இதெல்லாம் சேர்ந்துதான் சிட்னிய உலகத்திலேயே ஒரு சிறந்த நகரமா நம்மள பார்க்க வச்சிருக்குங்க. மாலை நேரத்துலங்க சிட்னியோட நகர விளக்குகளை நம்ம சிட்னி டவர்ல நின்று பார்க்கும் போதும் சீசோர்ல நின்று பார்க்கும் போதும் ரொம்ப அழகா இருக்குங்க. இப்ப நாங்க ஆஸ்திரேலியாவோட சிட்னி ஜூக்கு வந்திருக்கோம். இந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கே ஸ்பெஷலான கங்காரு, கோலா, அதாவது சின்ன கரடிங்க, அது டெடிபியர் மாதிரி இருக்கும். அதை நேர்ல பார்க்கலாம். நம்ம அந்த கங்காரு நடமாடுற இடத்துக்குள்ள போலாங்க. இங்க பாத்தீங்கன்னா கங்காரு நம்மளை சுத்தி சுதந்திரமா அது பாட்டுக்கு தத்தி தத்தி நடக்கிறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அது முன்னங்கால வச்சு ஜம்ப் பண்ணி அங்கங்கேயும் ஓடுறத பார்த்தா ரொம்ப அழகா இருக்குதுங்க. அடுத்ததான் நம்ம ஆஸ்திரேலியாவோட செல்ல பிள்ளைங்க கோலா. அது ஒரு சின்ன கரடி. அந்த கரடி 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் தூங்குமாங்க. அது என்ன பண்ணுது, மரத்தை அப்படியே கட்டி புடிச்சிட்டு அது பாட்டுக்கு தூங்குதுங்க. அது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம போய் போட்டோ எடுக்கணும். அது கூட நின்று போட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய செம ஜாலி தாங்க. அது முழிக்கும் போதுதான் நம்ம போய் போட்டோ எடுக்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் அந்த போட்டோ எடுத்தோம். அடுத்து நாங்க ஆஸ்திரேலியாவில இருந்து சிங்கப்பூர் சென்றடைஞ்சாங்க. சிங்கப்பூர் சின்ன நிலப்பரப்பா இருந்தாலும் வளர்ச்சியில உலகத்திலேயே முன்னணி நாடுகள்ல ஒன்னா இருக்குதுங்க.